நினைத்தாலே முக்தின்றது உண்மையான விஷயம். பல மகான்களும் சித்தர்களும் இன்று வரை அருவமாக இருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை. அண்ணாமலையார், அருணாசலேஸ்வரர், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலையார். திருவண்ணாமலையில அது சிவஸ்தலமாக இருந்தாலும் கூட முருகப்பெருமான் அங்க அருணனை காட்சி விடுகிறார் அதே கோயில்ல. நினைத்தாலே முக்தி தர ஸ்தலம் அது. அப்புறம் நீங்க உள்ள போய் அவர் சாமி கும்பிட்டாதான் உங்களை ஏத்துக்குவாரு சொல்லிட்டு இது இப்படி எல்லாம் சொன்னா நம்ம எப்படி சொல்றது? இது ஆன்மீகம்ன்றது உணர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம். மறைமுகமா இறைவன் சொல்லக்கூடிய தத்துவம் என்ற தீபம், ஒளி, அகம், அதுதான் சொல்றாரு. ஒளி வடிவத்துல சிவன் இருக்காரு, நான் அந்த வடிவத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. சித்தர்களும் முனிவர்களும் எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி படையிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு ஆன்மீக நிலைக்கு போற நினைக்கிறவங்க எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி வருவார்கள். மோட்சத்துக்கான கதவு திறக்கும். திருவண்ணாமலைக்கு போற அன்பர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் குலசாமி கிட்ட ஒரு அனுமதி வாங்குங்க. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பாலாறு வேலாயுதம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த குலதெய்வ பதிவு மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு பிரயோஜனமான பதிவா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த திருவண்ணாமலை கிரிவலம் நிறைய இடத்துல நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் இன்னும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் அந்த கிரிவலம் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது. பொதுவா இந்த அமாவாசை பௌர்ணமின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. கிரிவலம் போறதுக்கு உகந்தது எந்த நேரம், இல்ல எதுவுமே இல்ல எப்போ வேணா போலாம், அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது? இல்லை, கிரிவலம்ன்றது பௌர்ணமிக்கான ஒரு விஷயமா இருந்தது. திருவண்ணாமலையான அக்னிஸ்தலம் முதல் விஷயம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரம்மா விஷ்ணு 3 பேருக்குள்ளே ஏற்பட்ட ஒரு ஈகோ பிரச்சனை, அதை தாண்டி யார் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் புராண கால விஷயங்கள். ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம், அதில் எந்த வித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நினைத்தாலே முக்தின்றது உண்மையான விஷயம். பல மகான்களும் சித்தர்களும் இன்று வரை அருவமாக இருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை. அண்ணாமலையார், அருணாசலேஸ்வரர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலையார். பொதுவாக சொல்லுவாங்க செருப்பு போட்டுன்னு போட சொல்கிறது காரணம் இதுதான். ஆனால் செருப்பு போட்டுன்னு போகலாம், இப்போ போகலாம் இந்த காலத்தில். ஏன்னா அந்த காலத்தில் அதுக்கான காரணம் விலங்குகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருந்தால் அந்த செருப்பு காலணிகளை தயாரிப்பாங்க அந்த காலத்தில். அந்த உயிர்களை கொன்று அந்த விஷயத்தை இதை பதிவு பண்ணுறதுக்கு தான் காலணி அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த கிரிவலம் போகிறவங்க உண்மையிலே நீங்கள் காலணி அணிஞ்சிட்டு போகலாம், தவறு கிடையாது. ஏன்னா இப்போ அதில் செய்கிற செருப்பெல்லாம் இப்போ எதுவும் கிடையாது, பிளாஸ்டிக் மற்ற விஷயங்கள் வந்துடுச்சு. அதனால் அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலையார், அதோடைய பெருமையை ஒரு முறை 2 முறையில் பல ஆயிரம் வருஷமாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான இடம், நான் பல பதிவில் அது தெளிவாக சொல்லியிருக்கேன். அது சிவன் ஸ்தலம் மட்டும் கிடையாது, முருகப்பெருமான ஸ்தலமும் கூட. செவ்வாய் அவனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு பூமி. ஏன்னா அதுக்கு உதாரணம் நம்ம சொல்லலை, ஆனானப்பட்ட அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் திருவண்ணாமலை கோயிலில் தான். முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்போது முருகன் 6 படையில் வசித்தாலும் கூட காட்சி இங்கே தானே கொடுக்குறாரு. ஒரு பக்தனுக்கு நேரடியாக காட்சி கொடுத்த இடம் அப்படின்னா முருகருக்கு தான் கொடுத்தாரு. அதனால் இது ஒரு வகையில் முருகப்பெருமானும் ஸ்தலமும் கூட. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி நம்ம பேசும்போது திருச்செந்தூரில் பிரதானமான தெய்வம் எது? முருகர் தான் பிரதானமான தெய்வம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு. அது போர் புரிஞ்சு வந்து நின்னதுனால பிரதானமாயிட்டேன்னு வச்சுங்களேன். அந்த கோயிலுக்கு உள்ள மூலவர் பக்கத்தில் முருகப்பெருமான இடத்துக்கு பக்கத்தில் சிவலிங்கம், 3 சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு கீழே சின்ன சந்தா உள்ளே போகும். அதாவது சிவனுடைய அம்சம் பொருந்திய இடம். இவர் போருக்கு வெற்றி புரிந்து நின்றதுனால, அதை நம்ம சூரசம்மனை வதம் பண்ணதுனால முருகப்பெருமானை கொண்டாடுறது உண்மை. வெற்றிவேல் முருகனுக்கு சொல்கிறோம். ஆனால் அங்கே சிவன் இருக்காரு. அதே மாதிரி தான் அங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அது சிவஸ்தலமாக இருந்தாலும் கூட முருகப்பெருமான் அங்கே அருணனை காட்சி விடுகிறார் அதே கோயிலில். அப்போ ரெண்டுத்துக்கு எப்படி சிங்க் ஆகுது பாருங்க. அப்போ இவரே அவரே பிரிக்க முடியாது. பையனோட இடத்துல அப்பா, அப்பாவோட இடத்துல பையன். இதுல பையன் சொல்றதை விட சிவன் பெரும் தெய்வம். அப்போ மக்களுக்கு, இந்த கலியுக மக்களுக்கு எளிமையாக ஒரு கண்கண்ட தெய்வமா ஒருத்தர் கொடுக்கணுன்றதுக்காக தான் அவர் நேரா நெற்றிக்கல்லிருந்து உதித்தவர் முருகப்பெருமான் ஒரு குழந்தை இடத்துல கொடுக்குறாரு. பிளெக்சிபிளா ஒரு தெய்வத்தை கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த பெரும் தெய்வம் அங்க இருக்கு, மலையாக இருக்கிறது. சிவன் அங்க மலையாக காணப்படுகிறாரு. இங்க நிறைய அன்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, டவுட் என்னன்னா, கிரிவலம் போறாங்க, போயிட்டு அந்த மூலவரை தரிசிக்க முடியலையான்னு ஆதங்கப்பட்டு போறாங்க. தயவு செய்து யாரும் ஆதங்கப்படாதீங்க. அங்க மலைதான் சிவன்.
நீங்க உள்ள போய் பார்க்க முடியல. முடியாது. ஏன்னா அவ்வளவு கூட்டங்கள் நெரிசல் அதிகமா இருக்கு. நீங்க அதுக்கு வருத்தப்படாதீங்க. தெய்வம் உங்களை தண்டிக்காது, நிந்தனை செய்யாது. அங்க மலைதான் சிவன். அவர் தான் எல்லாமே. அங்க மலையை பார்த்தாவே போதும். மலையை பார்த்து அண்ணாமலையாரே அருணாசலேசன் சொல்லிட்டு கும்பிட்டு நீங்க போயினே இருக்கலாம். இதுக்காக பிரத்யேக பூஜை முறைகளோ அந்த முறைகளோ எப்படி எப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை 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 இல்லை. நினைத்தாலே முக்தி தர ஸ்தலம் அது. அப்புறம் நீங்க உள்ள போய் அவர் சாமி கும்பிட்டாதான் அவர் உங்களை ஏத்துக்குவாரு சொல்லிட்டு இது இப்படிலாம் சொன்னா நம்ம எப்படி சொல்றது? இது ஆன்மீகம்ன்றது உணர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம். மானசீக வழிபாடு, அக வழிபாடு தான் முக்கியத்துவம் விஷயம். அண்ணாமலை நினைச்சு மலையை நினைச்சு ஒரு கும்பிடு போட்டிங்கன்னா பரிபூர்ணம் கிடைக்க போகுது. வாய்ப்பு கிடைக்கும் போது உள்ளே போய் பாருங்க, தவறு கிடையாது. அதுக்காக நீங்கள் நோயுடைய வச்சுட்டு வயோதிக நிலையில் அங்கே போய் பல மணி நேரம் கியூவில் நின்று போய் பார்த்து ஆனோட விஷயம் தயவு செஞ்சு யாரும் அப்படி அவசரப்படாதீங்க. அதுபோல் எந்த இறைவனுமே என்னை இந்த அளவுக்கு ஒரு துன்பமான விஷயத்தெல்லாம் வச்சுட்டு என்னை வந்து பாரு சொல்லிட்டு எந்த தெய்வமே சொல்லலை. அது தேவையற்ற விஷயம். நின்று அண்ணாமலையை பார்த்து ஒரு கும்பிட்டு போட்டு போயினே இருக்கு கிரிவலம் முடிச்சிட்டிங்கன்னா. அதே நேரத்தில் பௌர்ணமிக்குன்னு ஒரு சில அறிவியல் ரீதியாகவும் சக்தி உண்டு, ஆன்மீக ரீதியாகவும் சக்தி உண்டு. அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அந்த குறிப்பிட்ட நாளில் போகும்போது ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தனியாக இருக்கும். நினைத்தது கேட்ட வரத்தை தரக்கூடிய வல்லமை உண்டு அந்த மலைக்கு உண்டு, பௌர்ணமிக்கு உண்டு. அதை தாண்டி என்றுமே நீங்கள் கிரிவலம் வரலாம். அதுக்கு நாள் வந்து குறிப்பிட்ட நாளாக இப்போ அப்படி தான் போயிடுச்சு. 24 மணி நேரமும் 365 நாளும் தற்போது கிரிவலம் வரப்படுகிறது. சிவனை வணங்குவதற்கு இப்போது நேரங்காலம் தேவைப்படவில்லை. ஒரு பேரில் திருவண்ணாமலைன்னு சொன்னாவே அது வந்து தீபம் தான். கார்த்திகை தீபம் தான் இருந்தது. தீபம் தான், தீப ஒளி தான் தெய்வம்ன்றதை நிரூபிக்கிற விஷயமா தான் அண்ணாமலையார் அங்கே தீபமா ஒளியா காட்சி கொடுக்குறாரு. 1000 தான் இருந்தாலும் வள்ளல் பெருமான் சொல்றது போல ஒளி தான் தெய்வம்ன்றதை பிரதானமாக விளக்கக்கூடிய விஷயம்தான் கார்த்திகை தீப வழிபாடு. அங்கே தீபம் ஏற்றிய பிறகுதான் எல்லார் வீட்லயுமே வந்து அந்த மாவட்டமே அன்னைக்கு தீப ஒளியில மிதக்கும். அது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சின்னு வச்சுங்களேன். அப்போ மறைமுகமா இறைவன் சொல்லக்கூடிய தத்துவம் என்ற தீபம், ஒளி, அகம், அதுதான் சொல்றாரு. ஒளி வடிவத்தில் சிவன் இருக்காரு, நான் அந்த வடிவத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. புற வழிபாடுன்றது நீங்கள் ஒரு நிலை. ஆன்மீகத்தில் முதல் நிலை புற வழிபாடு, அலங்கார பொருட்களை வச்சு வழிபடுறது ஒரு முறை இருந்தாலும் அது அடுத்த கட்டமாக ஞானத்தை அடையக்கூடிய நிலையை வரணும்னா அது திருவண்ணாமலைக்கு போகும்போது ஞானம் பிறக்கும், மோட்சத்துக்கான வழிகள் திறக்கும், மோட்ச கதவுகள் திறக்கும். அதுக்காக தான் சித்தர்களும் முனிவர்களும் எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி படையிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு ஆன்மீக நிலைக்கு போகிற நினைக்கிறவங்க எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி வருவார்கள். மோட்சத்துக்கான கதவு திறக்கும். அதனால் அந்த மோட்ச கதவை தட்டுறதுக்காக நீங்கள் அங்கே போகணும். எந்த நாளில் வேணா போங்க, எந்த நாளில் வேணா கிரிவலம் போங்க, அமைதியாக போங்க, நிசப்தமான ஒளியில் இறைவனை காணுங்க, பேச்சை குறைச்சிக்கங்க. அமைதியான சூழலில் ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி அடிமேல் அடி வைத்து நடந்து சிவபெருமானை மனசால நினைச்சிட்டு அமைதியாக வள வந்தீங்கன்னா இங்கே கேட்ட வரங்கள் கொடுக்கறதுக்காக அவர் தயாராக காத்து கொண்டிருக்கிறார். இது நிதர்சனமான 100% உண்மை. இன்னைக்கு நேற்று இந்த நிகழ்வு நடக்கவில்லை. ஏதோ நான் சொல்றதுனாலே இந்த நிகழ்வு நடக்குன்னு சொல்ல, காலகாலமாக தொன்று தொட்டு நடந்து வருது. இப்போ அந்த விஷயங்கள் எல்லார் மூலியமா வெளிப்படையா தெரிய வரும்போது, அந்த சக்தியினுடைய விஷயங்கள் மக்களுக்கு புரிய வரும்போது இன்னும் ஆனந்தமா போய் வந்து சிவனை வழிபடக்கூடிய தன்மைகள் மக்களுக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அப்ப கேட்ட வரம் ஈஸியா கிடைக்குதுன்னு போது அடுத்தடுத்த நிகழ்வுல அவர் பரிபூர்ணமா சரணாகதி அடைந்து மனப்பூர்வமா உளப்பூர்வமா அடுத்து கிரிவலம் வர ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நடக்கிற உண்மை தற்போது. அருமையா சொன்னீங்க. இப்ப அதை தாண்டி நிறைய சித்தர்களும் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. தற்காலத்திலும் வந்து பெண் வடிவத்திலும் ஆண் வடிவத்திலும் நிறைய சித்தர்கள் அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க. நிறைய பேர் அவங்கள பார்க்கணும்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பெண் வடிவம் ஆண் வடிவம் சொல்ல முடியாது. எல்லா வடிவத்திலும் அங்க இருப்பாங்க. ஒரு புறா வடிவத்தில் இருப்பாங்க, பைரவ வடிவத்தில் இருப்பாங்க, தேன் வடிவத்தில் இருப்பாங்க, மான் வடிவத்தில் இருப்பாங்க. நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா பூமியே புண்ணிய பூமி. நீங்க எதை நோக்கி பயணிக்கிறாயோ அது உன்னை நோக்கி வந்து கூட சொல்லிட்டு ஆத்ம ஞானத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்க எல்லாத்துலயும் நிறைஞ்சிருப்பாங்க சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள். எந்த ரூபத்திலும் சொல்ல முடியாது. நீங்க மானசீகமா அதை உணர முடியும். நேரடியாக உணர்றதுக்கான தத்துவங்கள் ஒரு சிலதான் கிடைக்கும். மற்ற எல்லாருக்கும் மானசீகமாக தெரியும். ஒரு சிங்க் ஆகும். ஒரு சக்தி உங்களை தாண்டி போகிற மாதிரியோ வர மாதிரியோ ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடக்கும். கிரிவல போகிற போல எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். இது எல்லாருக்குமே பொதுவான அனுபவம் இங்கே யாருக்குமே கிடையாது. எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அது உணர்ற விஷயம். கண்டிப்பாக அங்கே எல்லா வடிவத்திலும் அங்கே இருக்காங்க. அது வந்து இப்போ ஏற்கனவே ஒரு மூக்குப்படி சித்தர் இருந்தார். அவருக்கெல்லாம் நாங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த காலத்தில் ரமண மகரிஷி மாதிரி நிறைய சித்தர்கள் அங்கே இருக்காங்க. அருவமாக இருக்கா, தன்னை வெளிப்படுத்திக்காம பல சித்தர்கள் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் 2 சித்தர் சொல்ல முடியாது. பெயர் தெரியாமல் பல சித்தர்கள் மகான்களும் அங்கே வாழ்ந்துருக்காங்க. அரூபமாக மறைஞ்சிருக்காங்க. அவங்க இன்னி வரைக்கும் அருவமாக நடமாடி நமக்காக நல்வழிப்படுத்துக்காக காத்திருக்காங்க. அவங்க மோட்ச நிலை அடையிறதுக்காக அரூபமாக இன்றைக்கும் சிவனை நோக்கி தவம் பண்ணியிருக்காங்க.
அதனால இது 1-2 பேர் அந்த இடத்துல இருக்காங்கலாம் சொல்ல முடியாது. நம்ம அடையாளத்துக்கு கண்ணில் பார்த்தது ஒரு 4-5 சித்தர் மகானம் நம்ம தெரியுமே தவிர்த்து, அதை தாண்டி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமலே பல சித்தர்கள் முனிவர்கள் இன்று வரை அருவமாக வாழக்கூடிய இடம் தான் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர். இந்த கிரிவலமானது நம்ம வந்து கால வேளையில, அதாவது சூரிய ஒளியில நம்ம வந்து கிரிவலம் வர்றது ரொம்ப நல்ல விஷயமா, இல்ல இரவு நேரங்கள்ல வர்றது அப்படி அந்த மாதிரி இல்லை, கால எல்லா அளவு இருக்கா? நாட்களையும் வரலாம். இதனையும் செய்யலாம், ஒருமுகப்பட்டு இருக்கணும். சிவனே சரணாகதி அப்படின்னு எந்த நேரத்தில் வேணால் போகலாம். இது நேதி எல்லாம் கிடையாது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட விஷயத்தினால இரவு நேரத்தில் கொஞ்சம் தவிர்த்திருந்தாங்க. அது காடு மலை சார்ந்த வழியில் வருதுனால ஒரு சில விஷயம் இன்னைக்கு அப்படி இல்லை. அற்புதமான அமைப்பில் இருக்குது. பாதுகாப்பு அவ்வளோ அருமையாக இருக்குது. நிம்மதியாக வளரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அங்கே வசதி செய்யப்பட்டிருக்கு. பக்தர்களுக்கு வசதிக்கு எந்த குறையும் கிடையாது. நிம்மதி அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இப்போ அனுபவிச்சு பார்த்தா தெரியும். ரொம்ப பொறுமையாக அருமையாக சிவனை நினச்சி பரிபூர்ணமாக வழிபட்டு வரலாம். இதுக்கு நாள் கிழமை நேரம் எதுவுமே தேவையில்லை. 365 நாளும் கிரிவலம் வராங்க. நீங்களும் உங்கள் பங்களிப்பாக போங்க. 4 பேருக்கு சாதுக்களுக்கு அன்னதானம் கொண்டு கொடுங்க. அங்கே ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, வயதானவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் முடியாதவர்கள் இருக்காங்க. நிறைய ஆத்ம ஞானத்தை அடையணும், மோட்ச நிலை அடைகிறதுக்காக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமே அங்கங்கே இருக்கிற சாதுக்கள் இருக்காங்க. நோயற்ற சாதுகள் இருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க நோயற்ற சாதுகளா, அவங்க சித்தர்களா, மகான்களா, எதுக்காக இந்த இடத்தை தேடி வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அமைதியாக படுத்து நிற்பாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. ஒரு ஆத்ம ஞானத்தை பெறுங்க. கிரகத்தினுடைய வலிமையை அதிகப்படுத்திங்க. முருகப்பெருமான அருளை பெறுங்க. இவ்வளோ விஷயமும் ஒருங்கே அமைஞ்ச பௌர்ணமின்னா சக்தி வடிவம். சக்தி அன்னைக்கு அதிகமாக இருக்கும். நிச்சயமாக அம்மாவுடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பௌர்ணமிக்கு அதே மாதிரி தான். முன்னோருடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாளில் போகும்போது கூடுதலான சக்தி கிடைக்கும். அதனால் எல்லா நாட்களிலுமே பரிபூர்ணமாக சக்தியை பிறக்கக்கூடிய இடம் அண்ணாமலையார் கிரிவலம். அதனால் தாராளமாக எப்போ ஒன்றா போகலாம், எப்போ ஒன்றா வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கிரிவலம் வரவங்க மக்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல கிரிவலம் அப்படின்னு நீங்கள் வரப்போகிற விஷயமே உங்களுக்கு பாதி எலிஜிபிலிட்டி கிடைச்ச விஷயம். அண்ணாமலையாரை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களை அழைக்கணுன்ற விஷயம், எப்பவுமே ஒரு தெய்வத்தை வழிபடணும் போனோன்னா முதல்ல வேணும். இந்த திருவண்ணாமலை கிரிவலத்துக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பிரதான விஷயம், அந்த காலத்து முறையை தயவு செஞ்சு பின்பற்றுங்க. இன்றைக்கு நிறைய விபத்துக்கள் நிறைய பேர் நடக்குதுன்னா அது வேறு காரணங்கள். குலசாமிக்கு நீங்கள் வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணணும், முடிச்சு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கோயில் குலத்துக்கு போகணும். அவருடைய அனுமதியை பெறணும். இப்போ திருவண்ணாமலை பக்கத்தில் இருந்த ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அண்ணாமலையை தரிசிக்க போகிறீங்கன்னா குலசாமிகிட்ட ஒரு அனுமதி வாங்கணும். ஒரு முடிச்சு போட்டு, ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சு, ஐயா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் மாதிரி பின்னாடியே வருவார். வந்து நின்று திரும்ப உங்களுக்கு பாதுகாப்பாக வீட்டுக்குள்ள வந்து சேர்ப்பார். அதனுடைய வேலை தான் குலசாமி ஒர்க்கு. அதனால் யார் திருவண்ணாமலைக்கு போகிற அன்பர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் குலசாமி கிட்ட ஒரு அனுமதி வாங்குங்க. ரெண்டாவது அங்கே பூதனான பெருவாள் இருப்பார், காவல் தெய்வமா இருப்பார். ஆமா, அந்த காவல் தெய்வம் இருப்பார். அவர்கிட்ட முதல்ல அனுமதி வாங்கணும். ஐயா நான் இங்க வந்து இப்பதான் கிரிவலம் தொடங்க போறேன், முதல்ல அவர் தான் போய் வணங்கணும். அதுக்கெல்லாம் மற்ற விஷயம்லாம் அப்புறம். கிரிவலம் தொடக்கம் அப்படின்னா அதை பூதநாராயண பெருமாள் வந்து தொடங்கணும். அவர்கிட்ட போய் அனுமதி பெறணும். அவர் தான் திருவண்ணாமலையுடைய காவல் தெய்வம். ஐயா நான் வந்து இப்போ கிரிவலம் போக போகிறேன், நான் நல்லபடியாக வழி அனுப்பிச்சு வச்சு நல்லபடியாக முடிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு அனுமதியை பெற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரிவல பாதையில் வரணும். மெல்ல மெல்ல வாங்க. வழியில் நிறைய சித்தர்கள் மகானுடைய ஜீவ சமாதிகள் இருக்குது, நிறைய லிங்குகள் இருக்குது. அமைதியான முறையில் வந்து தரிசனம் பண்ணுங்க. நீங்கள் அமைதியாக வர 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 பல அமானுஷ்ய விஷயங்கள், பல உங்களை நீண்ட நெடிய நாட்களாக உங்களுக்கு இருந்த கேள்விக்கான விடைகள், பல விஷயங்கள் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். கிரிவலத்தில் இப்போ ஏன் மக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கேள்விக்கான விடைகளை கிடைக்கக்கூடிய இடமாகவும் அண்ணாமலையார் மாறிட்டார். அந்த இடத்துல நீங்கள் பல கேள்விகளை மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஏன், எதற்கு, ஏன், எப்படி அப்படின்ற கேள்விக்கெல்லாம் ஒரு விடையை வந்து அந்த இடத்துல கிரிவல பாதை போகும்போது, ஒவ்வொரு கிரிவலமும் நீங்கள் போகும்போது ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைச்சி அந்த கேள்வி அடுத்து கேள்வி வரக்கூடாத ஒரு நிலைக்கு வந்து அந்த அருணாசலேஸ்வரர் கொண்டு போயிடுவார். இது அனுபவம் உண்மை. அதனால் அடுத்த கட்டமாக அவங்க அதுக்கு பேச்சு கிடையாது. அவங்க வந்து ரொட்டீன் லைஃபோட சேர்த்துடுறாங்க. பௌர்ணமியா கிரிவலம் போகலாம், சரி பௌர்ணமி இல்லையா இப்போ மனசுக்கு நிம்மதி வேணுமா அண்ணாமலையில் போய் பார்த்துடலான்னு நேரம் காலம் பார்ப்பது இல்லை. மக்கள் எப்போ ஒன்றா கிளம்பி வந்துடுறாங்க, எப்போ ஒன்றா கிரிவலம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய நீதி ஆரம்பம் இங்கே பெருமாளை பார்த்துருங்க. பூதநாராயண பெருமாளை பார்த்து அனுமதி வாங்கிட்டு கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு கற்பூரத்தை கொடுத்துட்டு அண்ணாமலையாரே அப்படின்னு சொல்லிட்டு போங்க. உள்ளே போய் அவரை தரிசனம் பண்ண முடியலாம், கவலை வேண்டாம். மலையை பார்த்து வணங்கிட்டு நீங்கள் வந்த வழியை திரும்பி போகலாம். எந்த தடையும் இருக்காது. சுபிட்சமாக எல்லா விஷயம் நல்லபடியாக முடியும். நிச்சயமாக இன்றைய பதிவிலையும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சிறப்புகள் நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் எவ்வளவு சித்தர்களுடைய சமாதிகள் இருக்கு, அதை நடந்து போகும்போதே அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். அதையும் தாண்டி வாழும் சித்தர்கள் இன்னும் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி
அருமையான பல விஷயங்கள், இன்னும் திருவண்ணாமலை பத்தி நிறைய தகவல் சொல்லிட்டே வரீங்க. இந்த பதிவும் மக்களுக்கு ஒரு தேவையான பதிவாக தான் இருந்தது. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம்.